ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதனோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது 7வது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதனால நம்ம டெஸ்ட் குரூப் தனியாக வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்க. ஓகே, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட கமிட்டி எது? இதாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கான பரிந்துரைகள் வழங்க அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருபதசாமி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ குருபதசாமி கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1979 வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குழந்தை தொழிலாளர் முறைக்கான சட்டங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ குழந்தை தொழிலாளர் முறைக்கான தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குருபதசாமி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ விதி 24 தான் எதை பற்றி சொல்லுது? குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பை பற்றி சொல்லுதுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ வந்து அமைக்கப்பட்டது? ஸோ டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க, இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னா 2007 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல குழந்தை தொழிலாளர் தடுப்பதற்கான குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்கணும்? 1986 1986 தான் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1987 குழந்தை தொழிலாளர் கொள்கை. ஓகேங்களா? ஸோ குழந்தை தொழிலாளருக்கான சில கொள்கைகள் வந்து 87 வந்து உருவாக்கி இருப்பாங்க. 2005 தான் குழந்தை தொழிலாளருக்கான பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. 2007 அவங்களுக்கு தனி ஆணையமே என்ன ஆயிருக்கும், உருவாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ 2007 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, நீதி பேராணைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன? ஸோ நீதி பேராணைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கேள்வி. இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி, இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தோட நாட்டில இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ரிட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீதி பேராணைகளை வந்து நம்ம எடுத்திருப்போம். நீதி பேராணைகள். அடுத்து, மேண்டமஸ் என்பதன் பொருள் யாது? மேண்டமஸ் என்பதன் பொருள் யாது? பாருங்க, நம்ம 5 வகையான நீதி பேராணைகள் வந்து இருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் மேண்டமஸ் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றதாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? கட்டளை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மேண்டமஸ் அப்படின்னா கட்டளை உறுத்து அப்படின்னா செயல் உறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டளை கமெண்ட் தான் வந்து நம்ம சொல்லுவோம் மேண்டமஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்னா தான் முன் ஆஜர்படுத்து. கட்டளை அப்படி மேண்டமஸ் அப்படின்னா கட்டளை. தடை விதித்தல் அப்படின்னா ப்ரோபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரோகிபிகேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்நிலை மீதங்களை வந்து தன்னுடைய சட்ட எல்லை மீறி போகாம இருக்கிறதுக்காக தடை உறுத்தக்கூடியது. ஆவணக்கேற்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செர்சியோரி. ஓகேங்களா? செர்சியோரி அப்படின்னா ஆவணக்கேற்பு. அப்போ மேண்டமஸ் அப்படின்னா கட்டளைன்னு வரணும். பி தான் ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. அம்பேத்கர் சார்ந்த கூற்றுகள். விதி 32 இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயமாகும். விதி 32 இல்லாவிடில் அரசியலமைப்பு 0 ஆகும். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய ஷரத்து விதி, முக்கியமான ஷரத்து விதி 32. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி, அனைத்துமே சரிதாங்க. ஆமாங்க, விதி 32 தான் இந்திய அரசியலமைப்போட ஆன்மா மற்றும் இதயம் சொல்லியிருப்பாரு. விதி 32 இல்லைன்னா அரசியலமைப்பு ஒரு 0 சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான ஷரத்து விதி 32 அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அனைத்துமே சரி அப்படின்றதால டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கும் அடிப்படை உரிமை எது? ஸோ இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை எது? சார், இது டைப்பிங் மிஸ்டேக். பொருந்தாதது எதுன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் பொருந்தாதது எது? ஏன்னா சில அடிப்படை உரிமைகள் நம்ம வெளிநாட்டருக்கும் வழங்குவாங்க, இந்திய குடிமக்களுக்கும் வழங்குவாங்க. ஸோ அதில் பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா விதி 21 டிங்க. ஓகேங்களா? ஏன்னா விதி 15, 16, 19, 29, 30. ஓகேங்களா? அப்போ இந்த 5 விதிகள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தாங்க வழங்கப்படுது. விதி 15, 16, 19, 29, 30. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய
14 20 21A 22 23 25 26 27 28 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டவருக்கும் வழங்கக்கூடிய உரிமையா இருக்கு, இந்தியர்களுக்கும் வழங்கக்கூடிய உரிமையா இருக்கு. ஆனா இந்த 15 16 19 29 30 இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? அப்ப இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் காரணமாக தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது விதி 19 கீழ் அனைத்து அடிப்படை உரிமைகளும் செயலிழக்கும் என கூறும் விதி எது? பாருங்க, போரோ இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ ஏதோ ஒரு காரணமால தேசிய நெருக்கடி நிலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விதி 19 கீழ் இருக்கக்கூடிய அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணணும், தானாகவே செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 358ங்க. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆனா இதே காரணம் ஆயுதம் ஏந்திய கலவரமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப விதி 19 என்ன பண்ணக்கூடாது, மறுக்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சோ ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அப்படின்னா நம்ம உள்நாட்டிலே நடக்கக்கூடியது. இதே போர் அப்படின்னா வெளிநாட்டோட அந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னா அது மற்ற நாடுல அவ்வளவு நடக்கிறப்போ அந்த அடிப்படை உரிமை எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா ஆனா 19 மறுக்காம கொடுக்கணும்னு சொல்றதும் இதே 358 தான். இந்த 359 என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலையில் இருக்கிறப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியும், 20 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் செயல்பாட்டு என்ன பண்ண முடியும், நிறுத்தி வைக்க முடியும். ஆனா அதுக்கு ஒரு நாடாளுமன்றத்தோட ஒப்புதலை வாங்கணும். ஓகேங்களா? ஆனா எக்காரணத்தை கொண்டும் 20 21 தடை செய்ய முடியாது. தற்காலிகமா அவரால் என்ன பண்ண முடியும், அப்போதைக்கு நிறுத்தி வைக்க முடியும். அப்படி சொல்லக்கூடிய விதி 359. அடுத்து 7 பாருங்க, 2 கூற்றுகள் இருக்கு. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம். கூற்று 2, உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றமே நீதி பேராணையில் அதிக அதிகாரத்தை கொண்டுள்ளது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1 2 சரி. ஆமாங்க, உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் 5 வகையான அந்த நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. நமக்கு தெரியும், ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ், புரோகிபிஷன், செர்ஷியோரி அண்ட் குவாரண்டா. ஓகேங்களா? இந்த 5 வகையான அந்த நீதி பேரணைகளை வெளியிடுவாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ண முடியும், வழங்கக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்கும் வழங்கலாம், பிற சாதாரண சட்ட உரிமைகளுக்கு இது வழங்கலாம். ஸோ இது மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட உயர் நீதிமன்றம் நீதி பேரணைகளை அதிகமா செயல்படுத்தக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதுனால ஸோ அப்போ உச்ச நீதிமன்றத்தோட உயர் நீதிமன்றத்தான் அதிக அதிகாரம் வந்து நீதி பேரணையில் இருக்கு. அதனால 1 2 சரி, பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து, உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஸோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமோ கீழ் நீதிமன்றங்களுக்கு விடக்கூடிய அந்த ஆணை வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, செர்ஷியோரி. அதாவது ஆவணக்கேற்பு நீதி பேராணை அல்லது நெறியுரை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா கீழ் நீதிமன்றங்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அதிகார வரம்பை மீறி செயல்பட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தள்ளுபடி செய்யறதுக்காக அவங்க கிட்ட வந்து சில விஷயங்கள் என்ன பண்ண முடியும், இவங்க வந்து கேட்டு வாங்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் செர்ஷியோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்ற தடை செய்யும் ஆணை. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, குவாரண்டா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரப்படி, ஓகேங்களா, ஒருத்தர் வந்து எந்த ஒரு அரசு அலுவலகத்துல பணியாற்றாரு அப்படின்னா அவர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து பணியாற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த வினாதான் வந்து குவாரண்டா. ஸோ இது மூலமா என்ன பண்ண முடியும், ஒருத்தர் வந்து அரசு அலுவலகத்தை கைப்பற்றது நம்மளால பண்ணி தடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ குவாரண்டா அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, ராணுவ சட்டம் அல்லது ராணுவ ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பகுதிகளுக்கு அடிப்படை உரிமைகள் பொருந்தாது என கூறும் விதி எது? ஓகேங்களா? ஒரு ராணுவ சட்டமோ ராணுவ ஆட்சியோ ஒரு மாநிலத்துல நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னா அங்க அடிப்படை உரிமைகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 34. ஓகேங்களா? அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர். விதி 34 தான் இது சொல்லுது. இதே வந்து பாத்தீங்கன்னா 33 என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்ம முப்படைகள், துணை ராணுவ படைகள், காவல்துறைகள்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் பொருந்துள்ளது, அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்குங்க. அதை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து விதி 33. அடுத்து விதி 35 என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில அடிப்படை உரிமைகள் தானாவே என்ன பண்ணும், நடைமுறைக்கு வந்துடும். சில அடிப்படை உரிமைகள்ல பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு சட்டம் ஏற்றுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து 35. ஆனா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி 34. சிறுபான்மையர் கல்வி நிலையங்களை அமைக்கவும் நிர்வகிக்கும் உரிமை உள்ளது. ஓகேங்களா? பாருங்க, சிறுபான்மையினரோட அந்த கல்வி நிலையங்களை அவங்க அமைக்கிறதுக்கும் அது நிர்வகிக்கும் உரிமையை சொல்லக்கூடிய அந்த சட்டம் விதி எதுன்னு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல தான் வந்து நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாத்துங்க, அதுக்கான ஆன்சர் நடத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஸோ வேகமா ஒரு டைம் ரிவிஷன் போல பார்த்தலாம் பாருங்க. ஸோ குழந்தை தொழில் முறை உறுப்பினர்களாக குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தா குருபதசாமி கமிட்டி. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எப்ப அமைக்கப்பட்டிருக்குன்னா 2007. நீதி பேரணைகள் எந்த நாட்டில இருந்தா, இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மேண்டமஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
மேண்டமஸ் என்பதன் பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டளை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தா இது எல்லாமே சரிதான். அவர் 32 பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாரு. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை பொருந்தாது 21 ஏன்னா அது வெளிநாட்டர்களுக்கும் வழங்கப்படும். போர் அல்லது வெளிநாட்டு ஆகும்போது 19 அடிப்படை உரிமை செயலர்கள் சொல்றது விதி 358. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 5 வகை நீதிமன்றங்கள் வெளியேறாங்க. அதில் உயர்நீதிமன்றம் தான் அதிக அதிபர் சொல்றது 1, 2 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் இடும் ஆணை வந்து பார்த்தீங்கன்னா செர்ஷியோரி. சட்டத்தின் புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பட தடை செய்யும் ஆணை வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டா. ஓகேங்களா. ஸோ ராணுவ சட்டம் ராணுவ ஆட்சி நடைமுறை இருக்கும் பகுதிகளில் அடிப்படை உரிமைகள் பொருந்தாதுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விதி 34. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.